வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் 1000 லிட்டர் சாராயத்தை காய்ச்சிட்டு இருக்க நம்ம ராணியை பொறி வச்சு மாறன் பிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவ தான் அந்த சாராய கடத்தல் ராணி அப்படின்னு உள்ள ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வீராவுக்கிட்ட போய் சொல்கிறாங்க மாறன். அதோட பார்த்தோன்னா அதிரடியாக வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ராணியை அதிகாரிக படையோடு பிடிக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம ராணிக்கு சாராயம் காய்க்கக்கூடிய ஆர்டருக்கு அவங்க கூட்டாளி கால் பண்ணுறாங்க. இந்த பாருக்கா 1000 லிட்டர் சாராயம் நாளைக்கு கொடுக்கணும், அப்படின்னா அதுக்குள்ளே வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்ல நேரம் அதுக்கு எங்கே காய்க்கிறதுனையும் தெரியலை. யாருமே இந்த தொழிலுக்கு வர மாட்டேங்காங்க. போலீஸ்க்கு கெடுபிடி நம்மளே சுற்றி இருக்குது, அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கக்கா. இப்போ ஆளும் கிடைக்கல. அதுவும் ஆள் வந்தாலும் நீ காய்ச்ச பக்குவத்துக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. நீ தான் அதை கரெக்டாக பார்த்து இறக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ராணிகிட்ட சொல்ல நேரம் சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு நம்ம ராணியும் பக்கு வச்சு கரெக்டாக சாராயம் காய்க்கிறதுக்கு போகிறாங்க. நம்ம மாறன் இவ இந்த நைட்டு எங்கே போகிறா, இவ சரி கிடையாது, இவளுக்கு மூஞ்சியும் அப்படின்னு அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு நம்ம ராணியை வேவ் பண்ணிவிட்டு ஆட்டோவில் வராங்க. ஐயோ கொழுந்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ராணி பயங்கரமாக திட்டம் போட்டு ஒரு சாவு வீடு இருக்குது அங்கே போய் ஐயோ அத்தை போயிட்டே அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு அங்கே போய் ஷோ காட்டுட்டு அழுறாங்க. என்னடா இவ வேணும்னே இங்கே போன மாதிரி இருக்குது அப்படின்னு தான் போயிட்டதா மறைஞ்சு நின்ன பிறகு ராணி போகிறத ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க ராணி. என்னது இவ பானையை தூக்கி வச்சு ஏதோ சோறு அவிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கா, என்னத்துக்கு இந்த நைட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கா, மண்டை கலந்து போச்சா என்ன அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்க நேரம் தான் ஏகப்பட்ட வேறு நம்ம ராணிக்கு கூட்டாளி எல்லாம் இருக்காங்க. அவங்கள பார்க்குறாங்க. ஓ இது சாராயம் காய்க்குவா, இரு அப்போது நீ அந்த சாராயம் கடத்தல் ராணி இவ்வளோ தான் இருக்குமோ அப்படின்னு உள்ள சந்தேகம் நம்ம மாறனுக்கு எட்டி பார்த்துடுச்சு. ஒரு கட்டத்தில் ராணியக்கா நீ காய்ச்ச பக்குவமே தனிதாக்கா, இதுக்கு யாருமே வர முடியாது, நீ தான் ராணி அப்படின்னு அந்த இடத்துல அந்த ராணிக்கு எடுபடி சொல்ல நேரம் ஓ ராணி இவதானா, அடப்பாவி நீ ராகவன் கெடுத்துட்டான்னு ஒரு பொய்யை சொல்லி எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி எங்களையே நீ ஆட்டங்காட்டுறியா, உனக்கு ஜாதகமே இப்போ என் கையில் இருக்குடி வாடி அப்படின்னு அந்த இடத்துல மாறன் தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ராணி இந்த வீட்டில் இருந்து ஒவ்வொரு நாளும் இனி சாராயத்தை காய்க்க தொழிலையும் விட்டுறக்கூடாது, எப்படி தான் நான் இதெல்லாம் சமாளிக்க போகிறேனோ, இப்போ ராகவன் மாமா மேலே வர எனக்கு காதல் வந்துட்டு அப்படின்னு அந்த இடத்துல ராணி அப்படியே என்னை பாரு, இப்போ நான் எப்பவும் போல இல்லை குடும்பஸ்தியாக இருக்கிறேன், அதனால் என்னை அடிக்கடி கூப்பிடாதீங்க அப்படின்னு அந்த இடத்துல அக்கா பல்க் ஆர்டருக்கு மட்டும்தாக்கா உன்னை கூப்பிடாதான், ஏன்னா உன் கைப்பக்கம் வேறு யாருக்கும் வராது பாரு, சரி நான் இனி போகிறேன் அப்படின்னு இங்கேருந்து போகிறாங்க. நம்ம மாறன் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இவ ராணி அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சிக்கிட்டு எப்படியாவது இவளை கையும் களவுமா பிடிக்கணும் அப்படின்னு வீரா கிட்ட சொல்கிறாங்க. இந்த பாரு வீரா, அந்த ராணியோட ஸ்கெட்சு ஏதாவது இருக்கா உன்ட்ட, அந்த ஃபோட்டோ அவளுக்கு இது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணா அதை அமீர்கிட்ட கேட்டிருக்கேன் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட அப்படின்னு சொன்னாரோ. அப்படியா, அவர் என்ன தரலையா, அதை சீக்கிரமாக வாங்கு அப்படின்னு சொன்னார். என்ன மரா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாரோ. நம்ம வீட்டில் ராகவனுக்கு பொண்டாட்டியாக நடிச்சிட்டு இருக்க அந்த புஷ்பா தான் ராணி அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டு. ஏன்னா அவள் சாராயம் இன்னைக்கு காய்ச்சிட்டு இருந்தா, அது இந்த நைட்டு எங்கடா போகிறான்னு அவ்வளோ ஃபாலோ பண்ணி போனால் அவளே நம்மளுக்கு டிமிக்கி கொடுக்க ஒரு செத்த வீட்டில் போய் சோவை காட்டுனா, அது பிறகு அவளை ஃபாலோ பண்ணி நான் ஆட்டோயிலே போனப்போ தான் தெரிஞ்சது ஒரு இடத்துல சாராயம் இவளோட அந்த ரவுடி கும்பலோட சேர்ந்து காய்ச்சிட்டு இருந்தா, அந்த வீடியோ என்ன இருக்கு பாரு அப்படின்னு அந்த இடத்துல வீரா கிட்ட போட்டு காட்டுறாங்க. வீரா அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. அமீருக்கு கால் பண்ணி இப்போவே அந்த ராணியோட ஃபோட்டோவை அனுப்புங்க அப்படின்னு சொல்ல நேரம் பார்க்குறாங்க. ரெண்டும் ஒரே ஆள் தான். அப்போ இவ தான் ராணி, இவ நம்மளை பழி வாங்கிறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு ராகவனை பகடக்காயை யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளாக நுழைஞ்சிருக்கா, இவ வீட்டுக்கே லாக்கிப்படாதவா அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரிகளை வர வைக்கிறாங்க. வீரா ஒரு கட்டத்தில் ராணியை அடித்து வெளுக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போடி, இனி இந்த வீட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, நீ போக வேண்டிய இடம் அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரிகளை வர வைக்கிறாங்க. ராணிக்கு அப்படியே அரண்டு போயிட்டாங்க. நம்ம இவளுக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டலான்னு பார்த்தோம், ஆனால் இவ கண்டுபிடிச்சிட்டால அப்படின்னு சொல்ல நேரம் இந்த பாரு
நீ வந்து நாங்கள் தேடிட்டு இருந்த ராணி இந்த வீட்டுக்குள்ளே எப்படி மருமகளாக நுழைஞ்சி எங்களையே நீ கதிகலங்க வைப்பியா? நீ இருக்க வேண்டிய இடம் ஜெயிலு தான். உன்னை பிடிச்சா எவ்வளோ இதில் பெரிய தலையெல்லாம் அரசியலில் இன்வால்வ் ஆகி இருக்கும். அவங்க குட்டெல்லாம் வெளியே வரணும். முக்கியமாக அந்த ஆதித்யா அப்படின்னு வந்து கோபமாக வீரா சொல்ல நேரம் அந்த ஆதித்யாவுக்கு வந்து உதவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கிக்கிட்டோம். இந்த சாராயம் இன்னைக்கு காய்க்க போகாமல் இருந்தால் கூட கொஞ்ச நாள் இந்த வீராவுக்கு தண்ணி காட்டியிருக்கலாம். இப்போ நம்ம சிக்கிட்டோமே, இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஆதித்யாவுக்கிட்ட இந்த ஆதித்யாவுக்கு வந்து தெரிய வருது இந்த ராணி வந்து போலீஸ் கஸ்டடியில் மாட்டிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஆதித்யா கோவப்படுறாங்க. இப்போ இவ வந்து மாட்டினனால இவன் நம்மளை பற்றி உண்மை எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவா. இவளை அதை விட அந்த ஸ்டேஷனில் வச்சு இவளை போட்டுதல்ல ஆளை செட் பண்ணணும், ராணிக்கு உல வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆதித்யா ராணியை போட்டுதல்ல ரவுடிகளை வந்து அது செட் பண்ணுறாங்க. எப்படியாவது அவளை ஸ்டேஷனுக்குள்ளே வச்சே போட்டு தள்ளிடுங்க. ஏன்னா நோண்டி நொங்கு எடுக்க நேரம் அவள் இதில் அவளுக்கு கூட்டத்தில் நானும் ஒருத்தன் தான் அப்படின்னு உள்ள விஷயத்தை தெரிஞ்சால் என் அரசியல் சாம்ராஜ்யம் என் தொழில் எல்லாமே முடங்கி போவோம். தர டிக்கெட்டுக்கு வர வேண்டிய இருக்கும். இது எல்லாத்தையும் இவ போட்டு கொடுக்காம இருக்கணும். ஆனால் இவ இந்த ராணியை நம்பக்கூடாது. அவளே ஒரு சாராயம் காய்க்கவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. நம்ம ஆதித்யா வந்து ராணியை கொல்லதுக்கு வந்து அதிகாரிகளை செட் பண்ணுறாங்க. நம்ம ராணி வந்து இவளை நோண்டி நொங்கெடு ராணிக்கிட்ட இருந்து நோண்டி நொங்கெடுக்கணும். அவ்வளோ விஷயத்தையும் வந்து கிடக்கணும். இவளுக்கு தொழிலில் யாரெல்லாம் வந்து அரசியல் வட்டாரத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னு உள்ள விஷயத்தை வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து நம்ம வீரா வந்து ராணியை வந்து ஸ்பெஷலாக வந்து கவனிக்க ஆட்களில் ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வள்ளியம்மா இனி வந்து அந்த புஷ்பாவோட தொந்தரவு இருக்காதுல்ல. அவள் இந்த வீட்டை அழிக்க வந்தவ, அவள் ஒரு போதை பொருள் கடத்தல்காரி. நல்ல வேலை வீரா பொறி வச்சு பிடிச்சிட்டா. இனி அவள் அந்த வீட்டுக்குள்ளே காலடியே சவுட்ட முடியாது. அப்பா வாழ்க்கையிலையும் இனி வரமாட்டாளா? வரவே மாட்டா. இனி எப்பவும் போல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல கனிப்பாப்பா கிட்ட வள்ளியம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ராணி நான் விட மாட்டேன், கண்டிப்பாக வீரா அந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாட்டு நான் உன்னையே ஆட்டங்காட்ட வைப்பேன். நான் என் பேர் இல்லாட்டினா ராணி இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனால் ஆதித்யாவால் நம்ம ராணிக்கு வந்து ஆப்பு இருக்குது. ராணியை போட்டு தள்ள ஆதித்யா வந்து ஆட்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸ்டேஷனுக்குள்ளே வச்சே போட்டு தள்ளிடணும், அதுவும் நான் தான் செட் பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணினேன் அப்படின்னு உள்ள விஷயம் இதில் என் பேர் அடிப்படாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆட்களை செட் பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ராணி ஆதித்யா நம்மளை வெளியே எடுப்பான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவல் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த ஆதித்யா மூலமாக அவங்களுக்கு வந்து வேட்டு வச்சுட்டாங்க ராணிக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியோ அவளை பிடிச்சிட்டோம் அப்படின்னு உள்ள சந்தோஷத்தில் நம்ம ராமச்சந்திரன் குடும்பம்